குடும்பமா இன்னைக்கு வந்து உங்களோட ஐக்கியப்படுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்புமே அவரை மகிமைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். இந்த நாளிலும் 2 செய்திகள் நமக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்க போறோம். அதனால ஆயத்தப்பட்டவர்களாக ஜெப சிந்தையோடு கூட ஆண்டவரே என்னோடு கூட தனிப்பட்ட நிலைமையில பேச வேண்டும், அதை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த மனநிலையோடு கவனிப்போமானால் நம்முடைய அந்த தவணமுள்ள ஆத்துமாக்களை தேவன் திருப்தி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஒண்ணுதான் நம்மளுக்கு திருப்தி செய்யும். உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த உண்மையான மேய்ச்சல், அந்த திருப்தி நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. அதனால நீங்க அப்படிப்பட்ட நிலையில இந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்திலிருந்து சில சிந்தனைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல யாக்கோபுடைய பையன் யோசேப்புனுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் இங்க நமக்கு மோசே எழுதி வைத்திருக்கிறார். இந்த யாக்கோபுடைய பிள்ளைகளை குறித்த அல்லது யாக்கோபுடைய வம்சத்தை குறித்த விஷயங்கள் அநேக அதிகாரங்கள், யாக்கோபுடைய வாழ்க்கை, அவருடைய பசங்க, அவர் இருந்த நிலைமைகள், சரியா, இதை குறித்த நமக்கு வரலாறு இங்க ஆதியாகமம் புஸ்தகத்துல நிறைய அதிகாரம் எடுத்து மோசே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதுல குறிப்பாக இந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரமாய் இது காணப்படுகிறது. இந்த 38ஆம் அதிகாரத்தோடு 39ஆம் அதிகாரத்தை நாம் வேறுபடுத்தி நம்ம சிந்திக்க முடியும். There is a contrast between chapter 38 and chapter 39. சரி, ரெண்டுத்துக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட் பார்க்க முடியுது. இந்த ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது யூதாவினுடைய பாவத்தை மோசே அங்க எழுதி வைத்திருக்கிறார். யூதாவினுடைய பாவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனா 39ஆம் அதிகாரத்துல யோசேப்பு அதற்கு நேர் எதிர்மாறாய் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறார். இந்த 2 சித்திரங்களும் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. இது ரெண்டும் வேறுபடுத்தி நம்ம பார்க்க முடிகிறது. சரியா? நீங்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் முடியும் போது, ஆதியாகமம் 37 முடியும் போது யோசேப்பு எப்படியாக அந்த மீதியானியர் கையில விற்கப்படுகிறார் அப்படின்ற விஷயத்தோடு மோசே அங்க முடிக்கிறார். சரியா? அதோடைய தொடர்ச்சியாக 39ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்ப 38ஆம் அதிகாரத்துல அதிகாரம் இடையில இல்லைன்னா கூடமே 37க்கு அப்புறம் 39 தொடர்ச்சியா வர மாதிரி தான் இருக்கும் நம்ம படிக்கும் போது. சரியா? ஆனா குறிப்பா இந்த இடத்துல ஆவியானவர் இந்த அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதுல சில நோக்கங்கள் உண்டு. அதுல ஒண்ணு, குறிப்பாக யூதாவுடைய பாவத்தை நமக்கு அங்க காண்பிக்கிறார். யூதா எப்படி தாமாரோடு அவர் செய்த அந்த பாவம், அதெல்லாம் நம்ம அங்க பார்க்கிறோம். சரியா? ஆனா அதுக்கு பிறகு 39ல யோசேப்பினுடைய பரிசுத்தத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்க, வேத புஸ்தகம் பரிசுத்தத்திற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிற வேத புஸ்தகம். பரிசுத்த வேதாகமம் சொல்றோம். அந்த வார்த்தையே ரொம்ப அருமையான வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றோம் இல்லையா? பரிசுத்த வாழ்க்கைன்னு சொல்றோம். இப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தை அதிகமாய் வலியுறுத்தி நமக்கு போதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்திற்கு யோசேப்பு போன்ற வாலிபர்கள் சரியா ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு வாழக்கூடிய உலகத்துல there are no absolute standards. இதுதான் ஒரு முழுமையான தரம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு இல்லை. சரியா? ஒருவேளை ஒரு இது தவறு அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு வேணா தவறா இருக்கலாம், ஆனா எனக்கு அது சரியாதான் தோணுது. சரியா? இது தப்பு அப்படின்னு சொன்னா இது எனக்கு ஒன்றும் தப்புன்னு தோணல, உங்களுக்கு வேணா இது தப்பா இருக்கலாம். சரியா? இப்போ இது ஒரு ரிலேட்டிவிசம் தான். என்ன சொன்னா ஒரு அப்சல்யூட் ஸ்டாண்டர்டா நம்ம எதையுமே பார்க்க முடியல இன்னைக்கு. சரி, அதுவும் குறிப்பாக சன்மார்க்க வாழ்க்கைக்கு, நீதி சம்பந்தமான வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கைக்கு இந்த மாதிரி ஒரு முழுமையான அளவுகோல் தரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு உலகத்துல மக்கள் அதை என்ன செய்யறது இல்லை, ஏற்றுக்கொள்வதே கிடையாது. சரியா? ஆனா தேவ பிள்ளைகள் ஒன்றை அறிந்திருக்கிறோம், நமக்கான அளவுகோல் வேத புஸ்தகம். சரியா? நம்முடைய தரம் கிறிஸ்துவானவர்.
சரியா? அவரை நோக்கி தான் நம்ம என்ன செய்கிறோம்? பயணித்து கொண்டு இருக்கிறோம். பூர்ணர் ஆகும்படி கடந்து போகிறோம். சரியா? அப்ப இந்த பரிசுத்த வேதாகமத்தை அளவுகோலாக கொண்ட தேவ பிள்ளைகள் ஒரு காலம் ஒரு கேள்வியை வைக்கவே கூடாது. என்னன்னு கேட்டா, ஆண்டவர் ஒண்ணு தவறுன்னு சொல்றாரா? சரியா? அது வேணா அந்த நூற்றாண்டுக்கு அது தவறா இருந்திருக்கலாம். ஆனா இந்த 21ஆம் நூற்றாண்டுல வாழக்கூடிய எனக்கு இதை தவறாவே நான் பாக்குறது கிடையாது அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. பைபிள் இஸ் அ டைம்லெஸ் புக் இல்லையா? we have timeless principles. எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வேத கோட்பாடுகள். அது இந்த காலத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. சரியா? அதனால இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்துக்கு சவால் விடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. சரியா? இன்னைக்கு அப்படிப்பட்ட வாலிபர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உலகத்துக்கு சவால் விடுகிற வாலிபர்கள், சரியா, வேத புஸ்தகத்தின்படி வாழ தங்களுடைய வாழ்க்கைகளை ஒப்பு கொடுத்த விசுவாசிகள். எங்களுடைய தரம் வேத புஸ்தகம் தான், எங்களுடைய அளவுகோல் கிறிஸ்துவானவர் தான். அவர் சரின்னு சொன்னா அது சரிதான், அவர் தவறுன்னு சொன்னா அது தவறுதான். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு எப்ப நமக்கு வருகிறதோ அப்பதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கும். அதுலதான் தேவன் மகிமைப்பட முடியும். சரியா? அப்போ we come to பைபிள் பிரின்சிபிள்ஸ். சரியா? நம்ம எப்பயுமே வேத புஸ்தகத்துக்கு வரும்போது வேத புஸ்தகத்துல இருக்கிற வரையறைகள், எல்லை கோடுகள், சரியா, அதுல இருக்கக்கூடிய விதிமுறைகள், சன்மார்க்க நெறிகள், இதை ஏற்றுக்கொண்ட மனப்பான்மையில தான் ஒரு விசுவாசி ஜீவிக்கவே வேண்டும். சரியா? அந்த நிலையில தான் இந்த செய்தியும் நமக்கு இன்றைக்கு வரக்கூடியதா இருக்கு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, கலாச்சாரத்தில் உள்ள பாவங்கள் இன்றைக்கு சபைக்குள்ளேயும் தலைவிரித்து ஆடுகிறது என்பது அது உண்மைதான். சரியா? இந்த யாக்கோபுடைய குடும்பத்தை இதுக்கு முன்னாடி ஒரு 7 அதிகாரம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 6-7 அதிகாரம் படிச்சு பார்க்கும்போது, குறிப்பா அவர் 16ஆம்ல இருந்து அங்க இருக்கும் போதும் சரி, ஆனா அதை விட்டு கானானுக்கு வந்த பிறகு அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பாவ பழக்கங்களும் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது? இருந்தது. சரியா? அது இந்த 49ஆம் அதிகாரத்தில் அவர் அந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அதை புட்டு வைக்கிறார். சரியா? யூதாவுடைய பாவத்தை புட்டு வைக்கிறார். அதே போல லேவி, சிமியோன் அவங்க 2 பேரும் செய்த பாவத்தை அதை கொண்டு வந்து நிறுத்துறார். ரூபன் இல்லையா, அவருடைய சொந்த அவருடைய மனைவியோடைய அவன் சைனித்த காரியங்கள், இது எதையுமே மறைச்சு வைக்கல வேத புஸ்தகம். இது எல்லாத்தையுமே அப்படியே புட்டு வேத புஸ்தகம் என்ன செய்து அதை காண்பிக்கிறது. சரியா? நீங்க இங்கதான் யாக்கோபு இதை சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, 1000 வருஷங்களுக்கு பிறகு எழுதப்பட்ட 1 நாளாகமம் புஸ்தகம், அந்த 1 நாளாகமம் புஸ்தகத்துல கூட படிக்கும்போது இந்த யூதாவினுடைய பாவம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? அப்போ இது ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. என்னன்னா, இந்த யாக்கோபுடைய பசங்க கானானியர்கள் மத்தியிலே வாழும்போது ஆண்டவருடைய நாமத்தை எந்த அளவுக்கு தூஷிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூஷித்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த 39ஆம் அதிகாரம் வருகிறது. ஏன் யோசேப்பு மட்டும் இங்க தனித்து நிற்கிறார் என்று சொன்னால், ஏன் யோசேப்பு மட்டும் இதுக்கு ஒரு விதிவிலக்கா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு படிக்கும்போது. ஏன்னா அத்தனை பசங்களும் சீர்கட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது இங்க we see an outstanding youngster. சரியா? இங்க ஒரு ரிமார்க்கபிள் ஒரு லைஃப், அது ஒரு யூனிக் லைஃப் அப்படின்னு சொல்லணும். சரியா? இப்ப கலாச்சாரத்தினுடைய பாவ பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வராத அளவுக்கு நாம ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்க யோசேப்பு கிட்ட இருந்து ஏதோ ஒரு சில விஷயங்களை நம்ம கத்துக்க போறோம். சரியா? அது இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், சமுதாயத்துக்கே நம்ம என்ன பண்ண முடியும், கிறிஸ்துவானவரை சரியாக காட்ட முடியும், ஒரு சவால் விடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் மக்கள் பார்க்க விரும்புறாங்க. சரியா? ஆண்டவர் இந்த பசங்களுடைய பாவத்தை பார்த்து அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த கானான் தேசத்தை விட்டு இவங்களை எங்க கொண்டு போயிடுறாரு, இந்த 70-75 பேர் எங்க கொண்டு போறாருன்னா எகிப்துக்கு கொண்டு போயிடுறாரு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது ஆண்டவருடைய சர்வ ஞானம்னு சொல்லணும். சரியா? ஹிஸ் ஆம்னிசியன்ஸ், அந்த ஆண்டவருடைய இறையாண்மைன்னு நான் சொல்லுவேன், அவருடைய சாவர்னிட்டி, சரி, ஹிஸ் ப்ராவிடன்ஸ். இவங்களை கொண்டு போய் அங்க நீங்க படிச்சிருப்பீங்க பைபிள்ல, கோசேன் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்களை என்ன செய்யறாரு, வைக்கிறார். நமக்கு இங்க கொடுக்கப்பட்ட ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மெய்ப்பர்களோட அந்த எகிப்தியர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, சம்பந்தம் கலக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க இவங்களுக்கு அருவருப்பானவங்க. ஆனா ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? அதை நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அது என்ன அப்படின்னா, இந்த 75 பேரு பல லட்சம் மக்களா மாற போறாங்க.
சரியா? அவங்க பலுகி பெருக போறாங்க. அதுக்கு 400 வருஷங்கள், அந்த 430 வருஷங்கள், அந்த 430 வருஷங்கள்ல ஒரு பெரிய தேசமே உருவாக போகுது. அப்படி உருவாக போற இந்த இஸ்ரவேல் தேசத்துல எந்த ஒரு கலப்பு திருமணமும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய திட்டம். அவருடைய பரிசுத்தத்தை அவங்க என்ன செய்யக்கூடாது, இழந்து போக கூடாது. அவங்க இஸ்ரவேல் தேசமாகவே உருவாகி வர வேண்டும். அதனாலதான் அவங்களை கொண்டு போய் எங்க வச்சாருன்னு கேட்டீங்கன்னா, கோசேன் அப்படின்ற இடத்துல வச்சார். சரியா? மக்களுடைய பார்வையிலிருந்து பதில் சொல்லணும்னு சொன்னா, மேய்ப்பர்கள் இவங்களுக்கு அருவருப்பானவர்கள், அதனால கோசேன் என்ற இடத்த பார்வோன் கொடுத்தான்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையிலிருந்து பதில் கொடுக்கணும்னு சொன்னா, இவங்களை பரிசுத்தமான ஒரு தேசமா உருவாக்க, சரியா, ஆண்டவர் கொண்டு போய் எங்க வச்சாரு, கோசேன் என்ற இடத்துல வச்சார். சரியா? கானான் தேசத்துல எல்லா சுதந்திரமும் இருந்துச்சு. அந்த நேரத்துல பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியல. இப்ப எகிப்துல கொண்டு போய் வைக்கும் போது அந்த 430 வருஷத்துல இஸ்ரவேல் தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனித்துவமான அடையாளம் இந்த மக்களுக்கு என்ன செய்த ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்க நல்லா அதுல படிச்சு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அந்த 430 வருஷத்துல எகிப்துக்கு போன பிறகு அவங்களுக்குள்ள அந்த கலப்படங்கள் என்ன செய்யல, வரல. ஆண்டவர் அங்க கொண்டு போய் வச்சார். ஸோ இதுதான் இதோடைய பின்னணி. இதான் லார்ஜர் கான்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் சாப்டர். இந்த ஒவ்வொரு அதிகாரத்தையும் படிக்கும்போது அந்த புத்தகத்தினுடைய தொடர்ச்சியில் அதை படிக்கணும், அந்த புத்தகத்தினுடைய பின்னணியில் அதை படிக்கணும். அந்த அதிகாரத்தை மட்டும் எடுத்து படிச்சுட்டு அந்த முழு புத்தகத்தையும் நம்ம விட்டுறக்கூடாது. சரியா? அப்ப இப்படிப்பட்ட நிலையில 39ஆம் அதிகாரம் வருது. சரியா? இதுக்கு முன்னாடி யாக்கோபுடைய பசங்க செய்த பாவம்லாம் அப்படியே எழுதி கொண்டே வர மோசே இங்க எல்லாத்துக்கும் வேறுபட்ட நிலைமையில ஒருத்தரை காமிக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரியா? அதுவும் அவன் இருந்த வயசு, அவன் இருந்த சூழ்நிலை, இதுல ஒரு எப்படிதான் இந்த மாதிரி ஒருத்தன் வாழ முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு சவால் நமக்கு வாழ்க்கையில கிடைக்கிறது. சரி, 3 காட்சிகள் நான் இப்படி பிரிச்சு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்துல இருந்து 6வது வசனத்துடைய முதற் பகுதி வரைக்கும், 6a வரைக்கும் சொல்லலாம். 1 verses 1 till 6a, 6வது வசனத்துடைய முதல் பகுதி வரைக்கும். இப்ப யோசேப்பு நம்ம போத்திபாரோடைய வீட்டுல பாக்குறோம். நம்ம அந்த வசனங்களை வாசிச்சு சில விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். 2வது வாசிருங்க. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். சரி, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால விற்கப்பட்டதை 37வது அதிகாரத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி விற்கப்பட்ட யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு வரப்படுகிறார். இங்க நம்ம முதல் வசனத்துல வாசித்தது போல, பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகி போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். 2வது வசனத்துல யோசேப்பு வீட்டுல பாக்குறோம். அதை கவனிச்சிங்களா? கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானோட வீட்டிலே இருந்தான். பொதுவாக இந்த அடிமைகள் வீட்டில கொண்டு வரப்பட மாட்டார்கள். சரியா? இப்படி எகிப்துக்கு விற்கப்படுகிற அடிமைகள் எங்க இருப்பாங்கன்னா, நிலத்துல இருப்பாங்க, வயல்ல இருப்பாங்க, வயல் நிலங்கள்ல இருப்பாங்க. அவங்க வீட்டுல கொண்டு வரப்பட மாட்டாங்க. சரியா? ஆனா இங்க வயல்ல இருந்த அடிமை வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டான் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அது கவனிச்சீங்களா? இந்த ஒரு பதம் இந்த ஒரு அதிகாரத்துல ஏறத்தாழ 4 முறை வருகிறது. சரியா? 4 முறை வருகிறது. இந்த ஒரு பதம் ரொம்ப முக்கியமானது. இது எதை காண்பிக்குதுன்னா, யோசேப்பு கர்த்தரை நேசிக்க கூடியவனாய் இருந்தான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். யோசேப்பு கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கூடியவராய் இருந்தார். சரியா? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த ஆழமான அர்த்தம் என்னவென்றால், கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கூடிய ஒரு வாலிபனாய் இவன் இருந்தான். கர்த்தரை நேசிக்க கூடியவனாய் இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லும் போது, யோசேப்பு கர்த்தரோடு உள்ள உறவிலே அவன் பலப்பட்டு கொண்டே வர்றதை நம்ம இங்க பார்க்க முடிகிறது. சரியா? அதுதான் இங்க முக்கியமான காரணம். கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற யோசேப்பு, அவரோடு உள்ள அந்த உறவில பலப்படுகிற யோசேப்பு. சரியா? கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நிலைமையிலும் யோசேப்போடு இருந்தார். அடுத்தது வாசிக்கிறோம், அடுத்த வரையில் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அதை கவனிச்சிங்களா? அப்ப போத்திபார் பாக்குறாரு, யோசேப்பு அந்த வயல் நிலத்துல ஒருவேளை இருந்திருப்பான்,
அந்த நேரத்தில் அவன் செய்யக்கூடிய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். சரியா? கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு விசுவாசியா நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்யக்கூடியவராய் அவர் இருக்கிறார். சரியா? அவரை நேசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். இங்க இதெல்லாம் போர்த்திபார் பார்த்து வயல் நிலத்துல இருந்த அடிமைய எங்க கொண்டு வந்துட்டார் அப்படின்னா வீட்டுல கொண்டு வந்துட்டார். சரியா? வயலில் இருந்த அடிமை இப்பொழுது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட அடிமையாய் மாறுகிறான். 3வது வசனம் பாருங்க. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு எதை பார்க்கிறார் பாருங்க. சரியா? இதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்பதை அவனுடைய எஜமான் கண்டு. சரியா? இதுதான் நமக்கு சவால். இந்த இடத்துல கர்த்தர்னு சொல்றது பாத்தீங்கன்னா அந்த யாவே, சரியா, எபிரேய மொழியில அந்த எகோவான்னு சொல்றோம் இல்லையா, அந்த எகோவான்ற வார்த்தைக்கான மொழிபெயர்ப்பு தான் அது. சரியா? இப்ப நீங்க ஒருவேளை ஏலோகிம் அப்படின்ற வார்த்தைக்கு தேவன் மொழிபெயர்த்து இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டுல. இங்க தேவன் எழுதல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏலோகிம்ன்ற எபிரேய வார்த்தை நம்முடைய ஜீவனுள்ள தேவனுக்கு மட்டும் இல்ல, மற்ற தெய்வங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரியா? இப்ப ஏதோ ஒரு தெய்வம் யோசேப்போடு இருந்ததை இந்த போத்திபார் பார்க்கல. ஆனா யாரு இருக்கிறத பார்த்திருக்கிறாருன்னா இந்த இஸ்ரவேலின் தேவன் கர்த்தர் இல்லையா. மோசே கிட்ட அப்படித்தானே வெளிப்படுத்துறாரு இல்லையா. நான் எப்படி போய் இஸ்ரேல் மக்களுக்கு நீர் யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு மோசே கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, கர்த்தர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமம் உடையவர் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இந்த ஜீவனுள்ள கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறதை யார் பாக்குறா? போத்திபார் பாக்குறார். சரியா? தட் இஸ் த கிரேட்டஸ்ட் சேலஞ்ச். ஒருவேளை நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உங்களோட உயர் அதிகாரி நீங்க ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறவராக உங்களை எப்படி பார்க்க முடியும்? எப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்யும் போது இந்த கர்த்தரை நீங்கள் இப்படி வெளிப்படுத்த முடியும்? அதுதான் நமக்கு சவால். ஒருவேளை நீங்க படிக்கிறவர்களாக இருக்கிறீங்க, படிக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்கிற கல்லூரியில எப்படி இந்த கர்த்தரை வெளிப்படுத்துகிறீர்கள்? நம்ம காலையில ஒரு வசனம் நமக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது ஆராதனை நேரத்துல. நீங்க 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது 14வது வசனத்துல 15 அதெல்லாம் நம்ம படிச்சோம். 15 கடைசியில பாத்தீங்கன்னா நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். எவ்வளவு அருமையா இருக்கு இல்லையா? நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். சரியா? ஒரு அருமையான ஒரு அடையாளம் இல்லையா? நாமெல்லாம் யாருன்னா கிறிஸ்துவின் நற்கந்தம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போறவர்களுக்குள்ளேயும் இல்லையா, நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை. சரியா? மொத்தத்துல கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மள ஆண்டவர் என்ன செய்யறார்? வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அந்த 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா எப்பொழுதும்ன்ற வார்த்தையை பாருங்க, எல்லா இடங்கள்லேயும் அப்படின்ற வார்த்தையை பாருங்க இல்லையா? எப்பொழுதும் எல்லா இடங்கள்லேயும். சரியா? பவுல் சொல்ற இந்த வார்த்தைகளை இப்படி எடுத்துக்க கூடாது. அவர் ஊழியம் செய்யறாரு, அதுல சில வெற்றியை பார்க்கிறாரு, அதனால கிறிஸ்துக்குள்ள எங்களை தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் அப்படின்னு பவுல் இங்க சொல்லல. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஊழியத்தினுடைய விளைவுகள் எங்களுக்கு வெற்றியை கொண்டு வருதுன்னு சொல்லல. எங்களுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையே வெற்றி உள்ள வாழ்க்கை தான். கிறிஸ்துவோடு எப்பொழுது எங்களை தேவன் இணைத்தாரோ அப்ப இருந்தே இந்த வெற்றியை நாங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் ஊழியம் என்பதை பவுல் இங்க காண்பிக்கிறார். கவனிச்சீங்களா? அதனாலதான் சொல்றாரு எப்பொழுதும். அதை கவனிச்சீங்களா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றார். எல்லா இடங்களிலேயும் இந்த தேவனை பற்றும் அறிவின் வாசனையை மக்கள் உங்கள் மூலமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்களா? அந்த வாசனை அவங்களுக்கு அடிக்குதா? கிறிஸ்துவை வெளிப்படுத்துறோமா? அவர் அறிகிற அறிவுல கொஞ்சம் மற்றவங்க வளர்றதுக்கு நம்முடைய வாழ்க்கை காரணமா இருக்கிறதா? யோசேப்பு அதற்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருந்தார். அவர் இருந்த அந்த இடம், அந்த சூழ்நிலை, நிறைய விரக்திகள் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ எதெல்லாம் விட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறார் பாருங்க. யாக்கோபை ரொம்ப நேசிச்ச ஒரு பையன் இல்லையா? யாக்கோபு கூடவே இருந்தான். அப்ப அண்ணனுங்கெல்லாம் செய்யற தவறெல்லாம் போய் சொல்லுவான். எப்பொழுதும் கூடவே செல்ல பிள்ளையா இருந்தான். இப்ப அப்பா விட்டு பிரிக்கப்பட்டுட்டான். he was only in his teenage. அந்த டீனேஜோடைய ப்ரெஷர்ஸ் எல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. சரியா? அந்த அந்த பதின்ம பருவம், அதனுடைய எல்லா நெருக்கடிகளும் அவனுக்கு இருந்தது, அந்த அழுத்தங்கள் அவனுக்கு இருந்தது.
அப்பா விட்டு பிரிக்கப்பட்டான், சகோதரர்களை விட்டு பிரிக்கப்பட்டான், அவனுடைய ஆவிக்குரிய சூழ்நிலையை விட்டு பிரிக்கப்பட்டான், குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டான். கர்த்தர் வாக்கு பண்ணின ஒரு தேசம், அந்த தேசத்தை விட்டு பிரிக்கப்பட்டான் இல்லையா? எல்லாவற்றை விட்டு பிரிக்கப்பட்ட இந்த யோசேப்பு ஒரு விஷயத்தை மறக்கவே இல்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சரியா? யார் என்னோடு கூட இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவரை நான் அனுபவிப்பேன், அவரை நான் வெளிப்படுத்துவேன், அவரை நான் நேசிப்பேன். அதுக்கு சூழ்நிலை சாக்கு போக்கு கிடையாது. அதை நல்ல யோசிப்பட்டு நம்ம கத்துக்கிறோம். சூழ்நிலையை நம்ம சாக்கு போக்க பயன்படுத்தவே முடியாது, அதை காரணம் காட்டவே முடியாது, பாடுகளை நம்ம காரணம் காட்டவே முடியாது. அந்த மாதிரி நிலையில இந்த 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு யோசேப்பா இருந்தான். இந்த சவால் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பு கர்த்தர் வைத்திருக்கிறார் உங்க மேல. சரியா? அவரை கீழே போட்டுறாதீங்க. உங்களை ரட்சித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிறாருன்னு சொன்னா குடும்பத்துல அவரை வெளிப்படுத்துங்க. சரியா? சமுதாயத்துல அவரை வெளிப்படுத்துங்க, வேலை தளத்துல அவரை வெளிப்படுத்துங்க, படிக்கிற இடங்கள்ல அவரை வெளிப்படுத்துங்க. அநேகருக்கு வாசனையாக இருக்கும்படி உங்களையும் என்னையும் தேவன் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் அவர் தெரியப்படுத்து அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். சரியா? இந்த சிந்தையோடு கூட வாழ நமக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். இந்த முதல் காட்சியில நம்ம யோசேப்பை பார்க்கும்போது அப்படிதான் பார்க்கிறோம். சரியா? இந்த 2-3 விஷயங்கள் நம்மோடு கூட பேசுகிறது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவரை நேசிக்கிற வாழ்க்கையில நான் எப்படி காணப்படுகிறேன். சரியா? அதே போல அவரை வெளிப்படுத்துகிற, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற விதம் அந்த விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில எப்படி இருக்கிறது, எந்தெந்த விதங்கள்ல அவரை வெளிப்படுத்துகிறேன், அதுல எங்க குறைவுபட்டு இருக்கிறேன். சரியா? ஒருவேளை என்னுடைய சில பாவங்கள் அவரை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறதா, நான் கையாளுகிற சில குறுக்கு வழிகள் அவரை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறதா, உலகத்துல காணப்படும் சில பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதுனால சரியான கிறிஸ்துவை இன்றைக்கு மக்கள் காண முடியாத நிலைமையில் இருக்கிறார்களா, அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சரியா? இன்னொரு விஷயமும் நம்மள இங்க சுண்டி இழுக்குது. 4-5 வசனங்களை படிக்கும் போது இந்த யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் போத்திபாரை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். He was a means of blessing to Potiphar. இல்லையா? அதை படிக்கும் போது ரொம்ப அருமையா இருக்கு. 4 படிங்க. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி. இப்ப பாருங்க, நான் வயல்ல இருந்த அடிமைன்னு சொன்னேன், அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்த அடிமைன்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்ல முடியுது பாருங்க, இனி அவரை நம்ம அடிமைனே சொல்ல முடியாது. அவர் எப்படி வாசிக்கிறோம்? வீட்டுக்கு விசாரணைக்காரன். கவனிச்சிங்களா? ஆண்டவர் எப்படி கொண்டு வந்துட்டாரு பாருங்க இல்லையா? யோசேப்பு கர்த்தரை நேசிச்சான், அதை ஒண்ணு மட்டும் கவனம் செலுத்தினான், அவ்வளவுதான். சரியா? அதை ஒண்ணு மட்டும் கவனம் செலுத்தினான். எல்லாரையும் காட்டிலும் நான் கர்த்தரை நேசிப்பேன், சரி அவருடைய உறவு தான் எனக்கு முக்கியம், இதுல மட்டும்தான் கவனம் செலுத்தினான். மீதி எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார், மீதி எல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார். சரியா? இந்த வீட்டுக்கு விசாரணைக்காரனாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். எவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணிருக்காரு பாருங்க இல்ல? அவருடைய அதிகாரி அவனை எவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணிருக்காரு பாருங்க இல்லையா? அவர் எவ்வளவு நம்பி இருக்கிறார் பாருங்க. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒப்புவித்தான் அப்படின்னு சொல்றது யாரை பத்தி படிக்கிறோம்? போத்திபாரை பத்தி படிக்கிறோம் இல்லையா? இவன் யாரு? இவன் ஒரு எபிரேயன், இவன் இங்க அடிமையாக விற்கப்பட்டவன். சரியா? ஆனா ஒவ்வொரு நாளும் அவனை கவனிக்க அவனுடைய வாழ்க்கையில நடந்த எல்லாவற்றையும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு போத்திபார் யோசேப்பை நம்பினான் என்று சொன்னால் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்பு கையில கொடுத்துட்டான். சரியா? he trusted him so much. ஒரு நல்ல உக்கிரானக்காரனாய் ஆண்டவர் உங்களை நம்ப முடிகிறதா? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நேரம், அந்த நேரத்தை என்னுடைய பிள்ளை சரியா பயன்படுத்துவா அப்படின்னு ஆண்டவர் உங்க மேல நம்பிக்கை வைக்க முடியுதா? ஆண்டவர் கொடுத்த சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தை இவன் எல்லா இடத்துக்கும் எடுத்து செல்வாரு அப்படின்னு ஆண்டவர் உங்க மேல நம்பிக்கை வைக்க முடியுதா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஜீவன், இந்த ஜீவன் இவன் சரியா அந்த வாழ்க்கையை பயன்படுத்துவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என் மேல நம்பிக்கை வைக்க முடியுதா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றுக்கும் நாம் சரியான உக்கிரானக்காரர்களாய் வாழ வேண்டியது அவசியம். உக்கிரானக்காரன் என்றால் நிர்வாகி. இங்க யோசேப்பு அந்த நிலையில தான் இருக்கிறான். சரியா? ஸ்டூவர்ட் மீன்ஸ் அ மேனேஜர். ஒரு உக்கிரானக்காரனுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதுவுமே அவருக்கு சொந்தம் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நாம் தேவன் நம்பிக்கை வைக்கக்கூடிய, தேவனால் நம்ப தகுந்த ஒரு உக்கிரானக்காரலா இருக்கிறோமா என்பது ஆண்டவர் நமக்கு முன்னாடி வைக்கிற கேள்வியா இருக்கிறது.
சரியா? 5வது வசனம் படிங்க. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினர் முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இல்லையா? அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமா யோசேப்பு மாறினான். அது மட்டும் இல்ல, போக போக அவரை பத்தி படிக்கும்போது அந்த முழு நாட்டுக்குமே அவர் என்ன ஆயிட்டாரு? ஆசீர்வாதமா மாறி இருக்கிறார். எப்போ செழிப்புள்ள காலம் வரும், எப்போ பஞ்சம் வரும், இதெல்லாம் யாருக்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார்? பார்வோன் யோசேப்பிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். அந்த நாட்டையே காப்பாத்தினாருங்க. பக்கத்துல இருக்கிற எல்லா நாடும் அந்த வறட்சியில வந்து வாடி தவிக்கிறாங்க. அந்த நேரத்துல இங்க மட்டும் 7 வருஷம் பக்காவா பிளான் பண்ணி ஒரு சூப்பரான அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குது. அதுக்கு காரணம் இவர் ஒருத்தவர் தான், இல்லையா? ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும் போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இல்ல, அதான் இங்க நடக்குது. போத்திபார், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். அத ஒருமையில சொல்லியிருக்காரு பாருங்க, இல்லையா? ஒருத்தவன் இஸ்ரவேலுக்கு எதிர்த்து நின்னாலும் ஆண்டவர் விடமாட்டேன்னு சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அதை இங்க போத்திபாருடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். சரியா? கர்த்தர் உங்கள் நிமித்தம் அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தரை அறிந்து கொண்ட நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவரை நேசித்து அவரை வெளிப்படுத்தி வாழும் போது உங்கள் நிமித்தம் உங்களுடைய வீட்டுல இருக்கிறவர்கள், தெருவில் இருக்கிறவர்கள், உத்தியோகஸ்தலத்துல இருக்கிறவர்கள், படிக்கிற இடத்துல இருக்கிறவர்கள் எல்லாரையுமே அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சரியா? அந்த ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எங்க இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஒரு நாள் அநேகருக்கு ஆசீர்வாதமா என்னை வையும் சுவாமி. அதுக்கு ஏற்ற மனநிலை எனக்கு தாரும். உண்மை நேசிக்கக்கூடிய அந்த இருதயத்தை தாரும். இந்த இலக்கை விட்டு என்னுடைய கண்களை திருப்பாத அளவுக்கு என்னை காத்துக்கொள்ளும். இல்லையா? இன்னைக்கு விசுவாசிகிட்ட இருக்க பெரிய பிரச்சனை அதுதான், இல்லையா? இந்த இலக்கை விட்டு ஈஸியா பிசாசு நம்மளை வழி விலக்கிறான். சரியா? கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு அர்த்தமற்றதாய் போய் விடுகிறது. அது சலித்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையா போய் விடுகிறது. ஏன்னா இந்த நோக்கத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம்? பல நேரங்கள்ல மறந்து விடுகிறோம். ஆனா இங்க யோசேப்பு மறக்கல. யோசேப்பு இருந்த இடத்துல இந்த போத்திபாரோட வீட்டுல பாத்தீங்கன்னா 11 வருஷம் யோசேப்பு இருந்தார். 11 வருஷம். இது 1-2 நாள் நடந்த காட்சி கிடையாது. சரியா? இது 11 வருஷத்தினுடைய ஒரு நிலை வாழ்க்கை, நிலைத்தன்மை உள்ள ஒரு வாழ்க்கை. He was so consistent in loving the Lord. He was so consistent in revealing the Lord Jesus Christ. இதை பார்த்து தான் போத்திபார் வந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொமோஷன் கொடுத்து எல்லாத்தையும் அவன் கையில கொடுத்துட்டாரு. சரியா? ஏன்னா இதனால அவருக்கும் ஆசீர்வாதத்தை அவர் என்ன செய்யறாரு? அனுபவிக்கக்கூடியவரா இருக்கிறார். சரி, இதெல்லாம் முதல் 6 வசனங்கள்ல நம்ம பார்க்கிற காட்சி. அடுத்தது யோசேப்பினுடைய வாழ்க்கையில இருந்த இன்னும் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 6வது வசனத்தினுடைய பிற்பகுதிக்கு வாங்க. யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். இதே வார்த்தைகளை அவனுடைய அம்மாவை பத்தி பைபிள் சொல்லியிருக்கோம். யோசேப்புடைய அம்மா யாரு? ராகேல், இல்லையா? ராகேலுக்கு இதே பதங்களை மோசே எழுதியிருப்பாரு. கொஞ்சம் அதிகாரத்துக்கு முன்னாடி வாசிச்சீங்கன்னா 29 நினைக்கிறேன், 27 29 தெரியல. அந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது இதே மாதிரி எழுதியிருப்பார். யோசேப்பு அப்படிதான் இருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனா இருந்தான். அதனால என்ன நடந்துச்சு? 7வது வசனம் படிங்க. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இது நல்லா கவனிங்க. சில நாள் சென்ற பின் நம்ம 7வது வசனத்துல வாசிக்கிறோம். அவனுடைய எஜமானுடைய மனைவி, நமக்கு தெரியும் போத்திபாருடைய மனைவி, யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சயனி என்று சொன்னார். இது யோசேப்புக்கு வந்த ஒரு சோதனை. சரியா? கர்த்தருடைய பார்வையிலன்னு சொல்லணும்னா யோசேப்புக்கு வந்த ஒரு பரீட்சை. சரியா? இப்போ வயல்ல இருந்த ஒரு அடிமை வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டான். வீட்டுல இப்ப உயர்த்தப்பட்ட நிலைமையில இருக்கிறான். எல்லாவற்றையும் அவனுக்கு அவனுடைய எஜமான் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. சரியா? இப்ப ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த 8-9 வசனங்களை நமக்கு படிக்கும்போது அவன் சொல்ற அந்த பதங்கள்லாம் நம்ம படிக்கும்போது அவனுடைய அந்த கிரேட்னஸ், சரியா, அவனுடைய உயர்த்தப்பட்ட அந்த நிலைமை அவன் பாவம் செய்வதற்கான உரிமமாய் மாறவில்லை. சரியா? his greatness was not a license for him to commit sin. இப்ப யோசேப்பு உயர்த்தப்பட்ட நிலையில அவன் இருந்த நிலையில அது மட்டும் இல்ல, அவனுக்கு சாதகமான தனிமையும் இருந்தது.
அவனுக்கு வந்த உயர்வும் இருந்தது. சரியா? இது எல்லாவற்றையும் இந்த பாவத்தை செய்வதற்கு அவன் எல்லா விதங்களிலும் சாதகமாக்கி கொண்டு இருக்கலாம். கவனிச்சிங்களா? எல்லா விதத்திலும் சாதகமாக்கி கொண்டிருக்கலாம். செஞ்சா வெளியே வராம கூட இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா ஆசைப்பட்டது இவன் இல்ல, யாரு? அவனுடைய எஜமானி அம்மா தான் இல்லையா? போத்திபாருடைய மனைவி தான். ஒருவேளை இந்த மாதிரி வந்து போத்திபாருடைய மனைவி தான் இவனை அணுகணும் அப்படின்னு சொல்றப்போ இத மூடியும் என்ன பண்ணிருக்கலாம், மறைச்சிருக்கலாம். சரியா? அது வெளியே வராமையே போயிருக்கலாம். ஆனா யோசேப்பு ஒரு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார். அடிமையா இருக்கும்போது மட்டுமல்ல, உயர்த்தப்பட்ட நிலையில வந்த போதும் சரி, அவருடைய அந்த உயர்வை பாவம் செய்வதற்கான ஒரு உரிமமாய் அவர் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யல, எடுத்துக்கொள்ளவில்லை. திஸ் இஸ் த பிரின்சிபல் வி லேர்ன். இதனால நம்ம கத்துக்கிறோம். சரி, யோசேப்புக்கு இந்த கிரேட்னஸ் சொல்றோம், அதோட நேர் எதிர்மாறும் நம்முடைய வாழ்க்கையில உண்மை என்னன்னு கேட்டா டிஃபிகல்ட்டி, டைம்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி இல்லையா? நிறைய விசுவாசிகள் விழுந்து போறது அங்கதான். சரியா? ஏன்னா என்ன பிரதர், இந்த ஆண்டவரை நம்பிதான் வாழ்ந்தேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில இந்த விரக்தி தான் மிச்சம். சரியா? பல உயர்வுகள் என்னுடைய வாழ்க்கையில இல்லை. எனக்கு வருகிற சோதனை நிறைய பேருக்கு வருமானு தெரியல. அந்த அளவுக்கு நான் என்ன செய்யறேன், என்னோட வாழ்க்கையில பாடுகளை சகிக்கிறேன். சரியா? என்னோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. அப்படிப்பட்ட நேரத்துல பலர் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை விட்டு விடக்கூடிய அந்த காட்சியை நம்ம பாக்குறோம். அவரை விட்டு பின்வாங்குற நிலைமை, அவரை விட்டு போகிற நிலைமை, அவரை கீழே போடுகிற நிலைமை இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்துல போங்க, இனி நான் வாழ்ந்தா என்ன, ஆண்டவருக்காக வாழனா என்ன அப்படின்னு போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. சரியா? அப்ப நம்ம வாழ்க்கையில இதையும் கத்துக்கிறோம், டைம்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி அண்ட் டைம்ஸ் ஆஃப் கிரேட்னஸ். இது ரெண்டுமே நம்ம மனசுல வச்சுக்கணும். சரியா? நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களோ அல்லது நமக்கு வரக்கூடிய உயர்வோ, சரியா, நமக்கு வரக்கூடிய பாடுகளோ அல்லது நமக்கு வரக்கூடிய உயர்வோ, இது எதுவுமே நம்ம கிறிஸ்துவ விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, பிரித்து விடக்கூடாது. சரியா? அதை யோசேப்பு நல்லா புரிஞ்சுக்கிட்டார். இதுல அவருக்கு ரெண்டுமே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இல்லையா? ஒரு பக்கம் உயர்த்தப்பட்டவரா யோசேப்பு இங்க இருந்தாலும், ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு கொடுத்த 2 இது இல்லையா, ட்ரீம்ஸ் இல்லையா, அந்த சொப்பனங்கள், 2 சொப்பனங்கள், அது இன்னும் என்ன செய்யல, நிறைவேறல இல்லையா? யோசேப்பு அதெல்லாம் மனசுல இருக்கும். அந்த சொப்பனங்களை கொடுத்த ஆண்டவர் நிச்சயமா நிறைவேற்றுவார் அப்படின்னு இவருக்கு தெரியும். ஆனா இன்னும் அது என்ன செய்யல, நிறைவேறல. சரியா? அப்ப ஒரு விதத்துல யோசேப்புக்கு அது விரக்தியை கொண்டு வந்திருக்கலாம். இன்னும் ஆண்டவர் அந்த சொப்பனம் கொடுத்து இவ்வளோ வருஷம் ஆச்சு, நான் எகிப்து கொண்டு வரப்பட்டேன், நான் செய்யாத சில விஷயங்கள், என்னுடைய சகோதரர்கள் வீணா என்னை பகைச்சாங்க இல்லையா, என்னை கொண்டு போய் வித்தாங்க, ஆனா ஆண்டவர் எனக்கு இன்னும் இறக்கம் காண்பிக்கலையே அப்படின்னும் சோர்ந்து போல. அதே சமயம் இங்க நான் உயர்த்தப்பட்ட நிலையில இருக்கிறேன். சரியா? யார் பாப்பா, யாரும் பார்க்க முடியாது, தனிமை. சரியா? அதுவும் என்னை தேடி வருது. சரி, அப்படி இருக்கும்போது நான் அதுல ஈஸியா என்ன பண்ணிடலாம், இணங்கி போயிடலாம். அப்படியும் யோசேப்பு என்ன செய்யல, விட்டு கொடுக்கல. சரியா? இதனால நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல, உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய உயர்வோ அல்லது தாழ்வோ, சரியா, எல்லா சூழ்நிலையிலும் நாம கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ வேண்டியது அவசியம். நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது அவசியம். பாவ சோதனைகளை மேற்கொள்வது அவசியம். சரியா? அதுதான் நம்ம அங்க படிக்கிறோம். அவர் சொல்ற அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. 8வது வசனம் சொல்றாரு, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. கவனிச்சிங்களா? நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேற ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு. சரியா? we have some principles for overcoming temptation. சரியா? இவருடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, யோசேப்புடைய பார்வை, இந்த பாவம் கர்த்தருடைய பார்வையில பெரிய பாவம் அப்படின்ற கண்ணோட்டம் அவருக்கு இருக்கு. சரியா? இதை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. எல்லா பாவமும் கர்த்தருடைய பார்வையில பெரிய பாவம் தான், அதனால புரிஞ்சுக்கணும். சரியா? இது சின்னது அது பெருசுலாம் கிடையாது. ஆனா இந்த கண்ணோட்டத்தோடு நம்ம வாழுறோமா அப்படின்றதுதான் கேள்வி. இத்தனை பெரிய பொல்லாங்கு அப்படின்னு சொல்றாரு, இந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? இவர் இப்ப வேற எதை பத்தியும் கவலைப்படல. சரியா? மற்ற மனிதர்கள் இவர் பாவம் செஞ்சுட்டு மற்ற மனிதர்கள் இதை வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் கிடையாது. அல்லது இவங்க பார்த்தா என்ன ஆகும், அவங்க பார்த்தா என்ன ஆகும், அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் யோசேப்பு ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டாரு. என்னன்னு கேட்டா, நான் செய்யற அனைத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இத்தனை பெரிய பொல்லாங்க நான் ஆண்டவருக்கு விரோதமா என்ன செய்ய மாட்டேன்னு சொல்றார்.
அதுதான் இங்க சொல்றாரு, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? என்றான். சரியா? இதுதான் ப்ராப்பரான கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம பாவம் செய்யும் போது இந்த உணர்வு நமக்கு அவசியம். ஒரு சோதனை வருகிறது என்று சொன்னால் தேவனை இதுல கீழே போட மாட்டேன், சரியா? தேவனை இதுல மகிமைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு. அதனால இந்த விஷயத்துல நான் இந்த பாவம் செய்தேன்னா அதனால தேவன் துக்கப்படுவார், சரியா? அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டியது மிகவும் அவசியம். அதனாலதான் சொல்ற, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு கேட்கிறார், சரியா? அதை நம்ம இங்க கத்துக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த சோதனைகள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில இதை நம்ம கை கொள்ளலாம், சரியா? நம்முடைய இதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம நடப்போம். ஆண்டவருடைய பார்வையிலே பாவமானது அது பெரிதா இருக்கிறது. ஆண்டவர் எதுன்னு சரின்னு சொல்றாரோ அதை தவற விடுறதும் பாவம் தான். ஆண்டவர் எது தவறுன்னு சொல்றாரோ அதை செய்து விடுவதும் பாவம் தான், சரியா? அது ரெண்டையுமே நம்ம மனசுல வச்சுப்போம். இந்த இடத்துல யோசேப்பு இந்த சோதனையை மேற்கொள்வதற்கான முக்கியமான காரணம் கர்த்தரோடு நெருங்கி இருந்தது தான், சரியா? கர்த்தரை நேசித்தது தான். கர்த்தரை நேசிக்க வேண்டிய நேரத்துல நேசிக்காம விட்டுருந்தாருன்னா இந்த இடத்துலயும் அவர் என்ன செஞ்சிருப்பார்? விழுந்து போயிருப்பார், சரியா? அது ரெண்டுமே தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாத்தீங்கன்னா 10வது வசனத்துக்கு நீங்க வரும்போது, அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தோம், அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. எவ்ரி டெம்டேஷன் இஸ் an opportunity, சரியா? நான் அப்படிதான் இதை பாக்குறேன். 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா நித்தம் நித்தம் அந்த வார்த்தையை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க, சரியா? மறுபடியும் 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 இந்த சோதனை என்ன செய்யுது? யோசேப்புக்கு வந்துட்டே இருக்கு, சரியா? இப்போ ஒவ்வொரு முறையும் சோதனை வரும்போது அந்த சோதனையை நீங்க மேற்கொள்ளும் போது உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில நீங்க இன்னும் கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே போகிறீர்கள். இட் மேக்ஸ் யூ மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர், சரியா? எவ்ரி டைம் யூ ஓவர் கம் டெம்டேஷன். அதை நீங்க அப்படிதான் பார்க்கணும். ஒரு சோதனை வருதா, அதுக்காக நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. சோதனைக்காக நன்றி சொல்லுங்க. அந்த சோதனையை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் என்னை இன்னும் பலப்படுத்த இந்த சோதனையை அனுமதிக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள், சரியா? பிசாசு சோதனையை கொண்டு வர்றதுக்கு நம்மளை கீழே தள்ளணும் அப்படின்றது அவனுடைய நோக்கம். ஆனா ஆண்டவர் சோதனையை கொண்டு வரும்போது நம்மளை இன்னும் வலுவாக்கணும் என்பதுதான் அவருடைய நோக்கம், சரியா? அப்போ அதிகமா சோதனை வரவங்க அதிகமா பாக்கியவான்கள். ஏன்னா அவங்க இன்னும் விசுவாசத்துல என்ன செய்ய முடியும்? அதிகமாய் வளர்ந்து கொண்டே போக முடியும். அது அப்படிதான் யோசேப்புடைய பார்வை இருந்திருக்கு. அதனால மறுபடியும் மறுபடியும் இந்த டெம்டேஷன் வந்தாலும் அவன் என்ன செய்யறான்? அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை, சரியா? அதையும் நம்ம இங்க கத்துக்கிறோம். அடுத்தது 11வது வசனம் படிங்க. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு இங்கேயும் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வரேன். வேலையை செய்யணும், சரியா? இப்ப வீட்டுக்குள்ள எதுக்கு வராரு? வேலை செய்யறதுக்கு, சரியா? நீங்க சும்மா இருந்து பாருங்க, சில சோதனையில நீங்க தான் முக்கியமா விழுவீங்க, சரியா? இங்க யோசேப்பு சுறுசுறுப்பா இருந்தார், வேலையை செய்தார். ஒரு ஊழியக்காரர் ஊழியத்தை செய்ய வேண்டும், சரியா? ஒருவேளை வேலை செய்யக்கூடிய விசுவாசியா நீங்க இருந்தீங்கன்னா வேலையில கவனம் செலுத்துங்க, சரியா? குடும்பத்துல பொறுப்புகள் உண்டு, வேலை ஸ்தலத்துல பொறுப்புகள் உண்டு, சபையில பொறுப்புகள் உண்டு, சரியா? அதுல கவனம் செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனைகளை நம்ம எளிதாய் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவனுக்கு இந்த இடத்துல யாருமே இல்ல வீட்டுல அப்படின்றது அவனுக்கு தெரியாது. ஆனா எதுக்கு வராரு இங்க யோசேப்பு? வேலையை செய்வதற்கு வீட்டுக்கு போனான், சரியா? அதனால இதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க், சரியா? சூஸ் டிசிப்ளின் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன். இதெல்லாம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது. சாதாரணமாவே சொல்லுவாங்க உலகத்துல எம்டி இது சேட்டனுடைய ஒர்க் ஷாப்னுவாங்க. எம்டி மைண்ட் இல்ல, எம்டி மைண்ட் சேட்டன்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னுவாங்க. இப்ப சாதாரணமாவே நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, சரி அது எம்டியாவே இருக்கு அப்படின்னு சொன்னா பாவத்துல விழுந்து போறது ஆச்சரியமே கிடையாது. ஆனா இங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் அங்க கத்துக்கிறோம். வேலையை செய்யணும், அவ்வளவுதான். ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்களுக்கு பொறுப்புகள் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பு என்ன செய்யணும்? செய்கிறவர்களாய் நாம இருக்க வேண்டும். படிங்க, தொடர்ந்து படிங்க. வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். இதுவும் ஒரு பிரின்சிபல் நம்ம கத்துக்கிறது. அவன் ஓடி போனான்னு வாசிக்கிறோம் பாருங்க. அவ கையில அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு அவன் என்ன செய்யறாரு? ஓடி போறாரு, சரியா? இந்த மாதிரி பாவத்துக்கு ஓடி போறதுதான் ஒரே தீர்வாக வேதம் கொடுக்கிறது, வேற தீர்வே கிடையாது, சரியா? அது கூட சண்டைலாம் போட முடியாது. சில பாவங்களுக்கு சண்டை போடலாம், சில விஷயங்களுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிக்கலாம். ஆனா சில விஷயங்களுக்கு விட்டு என்ன செய்யணும்? ஓடி போகணும். நான் 1-2 புதிய ஏற்பாடு வசனங்கள் காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க.
வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். அது போதும்னு நினைக்கிறேன். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மறுபடியும் அந்த பிரின்சிபல் பாக்குறோம் பாருங்க. ஃப்ளீ இல்லையா? ஃப்ளீ. அந்த விட்டு விலகி போறதை தான் வேதம் தீர்வாக கொடுக்கும். எதுக்கு? குறிப்பாக வேசித்தனத்திற்கு. இதெல்லாம் நின்று போராடக்கூடிய பாவம் கிடையாது. போராடினா அழுக்காயிடும். சரியா? அதனால விட்டு ஓடிதான் போகணும். சரி, அடுத்தது பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. மறுபடியும் அதை நமக்கு வேதம் வலியுறுத்துது பாருங்க. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுதலுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. சரியா? ஓடுன்றாரு, நாடுன்றார். எதை நாடணுமோ அதை நாடணும். ஓட வேண்டிய நேரத்துல விட்டு ஓடணும். இதை தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறார் இல்லையா? அதுவும் இங்க எபேசுன்ற இடத்துல ஒரு பெரிய சபையில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறார். சரியா? எல்லா கண்களும் அவரை பார்த்து கொண்டு இருக்கிறது. இவர் இருக்கக்கூடிய அந்த வாலிப பருவத்துல அங்க இருக்கிற முதிர் வயதுல இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவரை விட அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். சபையில மூப்பர்கள் இருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? இந்த எபேசு மூப்பர்களை தான் மிலேத்து தீவுல வர வச்சு பவுல் பேசுறாரு. அப்ப அந்த சபையில மூப்பர்கள் இருக்கிறார்கள். பல வயது அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்ப இங்க ஒரு யங் டீச்சரா தீமோத்தி வந்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது உன்னை குறித்து, உன் உபதேசத்தை குறித்து என்ன செய், எச்சரிக்கையாரு, ஜாக்கிரதையாயிருன்னு பல இடங்கள்ல எழுதுற பவுல் இந்த இடத்துல குறிப்பா சொல்றாரு, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு, வேற வழியே கிடையாது அப்படின்றாரு. சரியா? இந்த மாதிரி சில பாவங்கள் நம்ம புதிய ஏற்பாட்டுல படிக்கிறோம். பண ஆசை இல்லையா? விபச்சாரம், வேசித்தனம், பாலியத்துக்குரிய இச்சை. சில பேர் சொல்லுவாங்க என்னன்னா, அது பாலியத்துக்குரிய இச்சை தான் பிரதர் அப்படின்னுவாங்க. சரியா? யூத்ஃபுல் லஸ்ட்ன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ்ல. யூத்ஃபுல் லஸ்ட், அது வேற யூத்துக்கு வர லஸ்டா? அது பாலியத்துக்குரிய இச்சை அப்படின்னு சொன்னா. ஒரு அருமையான ஒரு அங்கிள் வந்து பிரசங்கம் கொடுக்கும்போது இப்படி சொன்னார். அந்த வார்த்தை எப்பயுமே என் மனசுல இருக்கும். என்னன்னா, யூத்ஃபுல் லஸ்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாரு. என்னன்னா, யூத்ல ஆரம்பிக்கும் ஆனா யூத்ல முடியாது அப்படின்னாரு. சரியா? பாலியத்துக்குரிய இச்சை எங்க ஆரம்பிக்குது? அந்த வாலிப பருவத்துல ஆரம்பிக்குது, இல்ல ஒரு 11 பருவத்துல ஆரம்பிக்குது. ஆனா அது கடைசி வரைக்கும் என்ன செய்யாது? அதுக்கு முடிவே கிடையாது. இன்னைக்கு நீங்க புள்ளி விவரங்கள், செய்தித்தாள்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தேசத்துல இந்த பாவத்துல அதிகமா விழுந்து போறவங்க வயசானவங்க தான். சரியா? இளைஞர்கள் கிடையாது. இளைஞர்களை விட அதிகமா விழுந்து போறவங்க வயசானவங்க தான். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. பிசாசு அதை சாதகமாய் பயன்படுத்தி கொள்றோம். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது வெறும் வாலிப பருவத்துல மட்டும் இல்ல, ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது வாழ்க்கை முழுவதும். சரியா? இட்ஸ் a lifelong process. அதனாலதான் நான் இங்க ஏற்கனவே சொன்னேன், 11 வருஷம் போத்திபாரோட வீட்டுல இந்த டெம்டேஷன் எவ்வளவு நாளைக்கு வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. சரியா? எத்தனை நாள், எத்தனை மாசங்கள்னு தெரியல, எத்தனை முறைன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் கொடுத்துருச்சு பைபிள்ல, நித்தம் அப்படின்றது மட்டும் இருக்கு. சரியா? இட் would have gone for many days. இல்லையா? நிறைய நாட்கள் இருந்திருக்கலாம். ஆனா இங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல அதுக்கு எதிர்நீச்சல் போட ஆண்டவர் பெரிய கிருபையை யோசேப்புக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல அவன் விட்டு விலகி ஓடினான். எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்ன அப்படின்னா, இவனுக்கு ரொம்ப லிமிட்டட் ரிசோர்சஸ். சரியா? இப்படி வாழ்றதுக்கு இவனுக்கு என்னதான்ப்பா உதவியா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஒண்ணு என்ன சொல்ற, சொல்லிக்கிற மாதிரி ரிசோர்சஸ் பெருசா இல்ல. பைபிள் இல்ல இல்லையா? ஆதியாகமம் 39 என்ன எழுதப்பட்டுச்சு? ஒண்ணும் கிடையாது. பைபிளே இன்னும் எழுத ஆரம்பிக்கல இல்லையா? இவனுக்குள்ள நமக்கு இன்னைக்கு வாசம் பண்ற மாதிரி ஆவியானவரும் வாசம் பண்ணல. சரியா? இவனுக்கு இருந்தது ஒண்ணுதான், மனசாட்சி மட்டும்தான். ஆனா தன்னுடைய வாலிபத்துல அவன் கர்த்தரை என்ன செஞ்சுட்டான் தெரிஞ்சு கொண்டு அந்த ஆண்டவரோடு உறவு வச்சுட்டான். அது ஒண்ணுதான் சொல்ல முடியும். சொப்பனங்கள் மூலமா கர்த்தர் பேசினார்னு சொன்னா, இவன் வாழ்க்கையில சில நேரங்கள்ல, பேச வேண்டிய நேரங்கள்ல கர்த்தர் என்ன பண்ணிருப்பார்? பேசியிருப்பார். சரியா? ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நமக்கு முழு வேதாகமம் இருக்கு இல்லையா? சபை கூடுகை இருக்கு. நம்ம பரிசுத்தத்துல வளர்றதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாவது மற்றவங்க மூலமா கிடைக்குது இல்லையா? ஒருவேளை வீட்டுலதான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சோசியல் மீடியா ஓபன் பண்ணி ஒரு நல்ல செய்தியும் நம்ம என்ன பண்ண முடியுது? கேட்க முடியுது. இந்த மனுஷனுக்கு எதுவுமே இல்லைங்க. இவனை சுத்தி யாராவது பரிசுத்தத்தை பத்தி பேசியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா பேசுறது கூட ஆள் கிடையாது. பரிசுத்தம்னா எத்தனை கிலோன்னு கேட்பாங்க. எகிப்தினுடைய கலாச்சாரத்தெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா தலை சுத்தி போயிடும். அப்படிப்பட்ட கலாச்சாரம், மோசமான கலாச்சாரம். அப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்த ஒரு மனுஷன் தன்னந்தனிமையாய், வேத புஸ்தகம் இல்லாமல், நிரந்தரமான பரிசுத்த ஆவியானவருடைய உள்வாசம் இல்லாமல், சபை கூடுகை இல்லாமல் இல்லையா, இத்தனை ஏதுக்கள், இத்தனை உபகரணங்கள் அவங்ககிட்ட இல்லாத போது எப்படி இந்த பாவத்தை மேற்கொள்ள முடிந்தது? அதனாலதான் சொன்னேன், இந்த வாலிபனுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய சவால். இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றது ஒண்ணுமே கிடையாது. மேகம் போன்ற சாட்சிகள் இருக்கு.
சரியா? இப்ப யோசேப்பு வந்து ரொம்ப அழகா என்ன செய்யறாருன்னா, இந்த கர்த்தரோட நேசித்ததுனால, அவரோட உறவுல பலப்பட்டதுனால அவர் என்ன பண்றாரு, இந்த சோதனை அவர் என்ன செய்கிறார், மேற்கொள்ளுகிறார். இதான் ரெண்டாவது காட்சி. இதுல நிறைய பாடங்கள் நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? டோன்ட் அலோ யுவர் கிரேட்னஸ் as well as your difficulty. Neither your greatness nor your difficulty should be a license for you to commit sin. சரியா? இப்ப யாரும் பார்க்கல, நான் தான் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறேன், எதை வேணா செய்யலாம் அப்படின்னு விழுந்துடாதீங்க. அதே சமயம் எவ்வளவுதான் ஆண்டவரை நம்பி பார்த்தேன், இன்னும் கஷ்டத்திலே தான் இருக்கிறேன், போயிட்டு போகுது போ அப்படின்னு சொல்லி பாவத்திலையும் என்ன செய்யக்கூடாது, விழுந்துடக்கூடாது. இது ரெண்டுமே யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்துச்சு. ஆனா ரெண்டு நேரத்திலையுமே அவர் ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்தார். சரியா? அதே போல நமக்கு வரக்கூடிய சோதனைகள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பாக பாருங்க. அதையும் நம்ம கத்துக்கிட்டோம். சரியா? இட்ஸ் an opportunity. அது ஒரு வாய்ப்பு. ஏன் சோதனை வருது அப்படின்னு திகைச்சு போகாதீங்க. சோதனை வருதா, ரெடியா இருங்க. ஆண்டவரே இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. ஒருவேளை யோசிப்பு அப்படிதான் வாழ்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்த ஒவ்வொரு கஷ்டமும் ஆண்டவரே இதுக்காக நன்றின்னு சொல்லியிருப்பார். இந்த சோதனை, இந்த கஷ்டத்துக்காக நன்றி, உண்மை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே நன்றி. அதுவும் நீர் உண்மை அறியாத இந்த தேசத்துல, நீர் யாருனே மக்கள் தெரியாத இந்த தேசத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லியிருப்பார். அதே போல வேலையை செய்யக்கூடிய யோசேப்பை நம்ம கத்துக்கிட்டோம். அதே போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுங்க. சரியா? டோன்ட் பி inactive, டோன்ட் பி passive, பி ஆக்டிவ். சரி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலையை செஞ்சுட்டே இருங்க. அதை செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. என்னென்ன செய்யணுமோ அதை ஒருவேளை கிறிஸ்துவ வாழ்க்கை ஆவிக்குரிய நிலைமையில எடுத்துட்டாலும் நீங்க அதிகமா ஜெபம் பண்ணுங்க, அதிகமா வேதத்தை வாசிங்க, மற்றவர்களோடு நேரம் செலவிடுங்க, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை பயன்படுத்துங்க. சரியா? எந்த கூட்டத்தையும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லா விஷயத்திலும் உங்களை பிஸியாக நீங்க வச்சுக்கும் போது கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் நீங்க பார்க்க முடியும். இந்த சோதனை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார், பலப்படுத்துவார். சரியா? அது எல்லாமே நம்ம இதுல படிச்சுக்கிறோம். அதே போல பெரிய பொல்லாங்கா இதை பாக்குறாரு, அதையும் நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். தேவனுக்கு விரோதமாய் அவர் மனசுல இருந்ததெல்லாம் அதுதான். தேவனுக்கு விரோதமா எதையும் செய்ய மாட்டேன். சரியா? தேவனுக்கு விரோதமா நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன். இது கர்த்தருக்கு விரோதமான பாவம். அதனாலதான் நான் ஆரம்பத்திலே அப்படி ஆரம்பிச்சேன் இல்லையா? இதுதான் நமக்கு ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு நமக்கு இது இருக்குது, அன்னைக்கு அது கூட யோசிப்புக்கு இல்லை. ஆனா ஆண்டவரை வந்து ஒரு அளவுகோலாக அவர் வைத்து, இந்த தேவனுக்கு விரோதமாய் நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு போக மாட்டேன் என்று ஜீவித்தார். அதே போல ஓடி போகிறத பத்தியும் பார்த்தோம் இல்லையா? இப்படிப்பட்ட பாவத்துக்கு ஓடி போவது மட்டுமே தீர்வாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுக்கு விரோதமா சண்டை போடணும்னு நினைக்காதீங்க, தோத்து போயிடுவோம். சரியா? ஓடி போறதுதான் தீர்வு. மூணாவது காட்சி வரும். பின்னாடி உள்ள சில வசனங்கள், நான் ஒரு சில வசனங்கள் இடையில விட்டுறேன். அதுக்கு பிறகு நீங்க வந்தீங்கன்னா அவன் மேல அந்த பழிய வந்து போத்திபாரோட மனைவி சுமத்ரா, அது நமக்கு தெரியுது. எஜமான்ட்ட சொல்றாரு, அவனோட கோபம் மூண்டது. 20வது வசனத்துல இருந்து பாருங்க. 20வது வசனத்துல இருந்து பாருங்க. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். ஓகே, இப்ப சிறைச்சாலையில யோசேப்பை பாக்குறோம். இது வரைக்கும் வீட்டுல பார்த்தோம். வயல்ல இருந்த அடிமை வீட்டுக்கு அடிமையா கொண்டு வரப்பட்டான். வீட்டுல இருந்த அடிமை வீட்டுக்கு விசாரணைக்காரனாய் மாறினான். இப்பொழுது அவனுக்கு வந்த ஒரு பழி நிமித்தமாக, அந்த தவறான ஒரு குற்றச்சாட்டு நிமித்தமாக இப்ப என்ன செய்யறாருன்னா சிறைக்கு தள்ளப்படுகிறார். சிறைச்சாலையில 2 வருஷங்கள் யோசேப்பு இருந்தார். 11 வருஷம் போத்திபாரோட வீட்டுல, 2 வருஷம் சிறைச்சாலையில. இந்த 2 வருஷம் சிறைச்சாலையுடைய அனுபவத்தை தான் இந்த 20ல இருந்து 23 வரைக்கும் நம்ம படிக்கிறோம். சரியா? இப்ப சிறைச்சாலைக்கு அவனை அனுப்பிட்டாங்க. மறுபடியும் பாருங்க 21 பாருங்க. கர்த்தரோ யோசேப்போடே இருந்தார். மறுபடியும் அந்த பதம் வருது பாருங்க இல்லையா? கர்த்தரோ யோசேப்போடே இருந்தார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த இடத்துல யோசேப்பு தன்னை நியாயப்படுத்தவே இல்லை. சிறைச்சாலைக்கு போறதுக்கு முன்னாடி போத்திபார்கிட்ட எந்த ஒரு விஷயத்தை குறிச்சும் நியாயப்படுத்தல. இந்த தவறான குற்றச்சாட்டு, இது ஒரு பொய்ன்னு தெரியும் இல்லையா? அந்த பொய்யை குறிச்சு நான் இதை செய்யல அப்படின்றத குறிச்சு எதுவுமே என்ன செய்யல யோசேப்பு, நியாயப்படுத்தல. எந்த அளவுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையை பார்த்திருக்கிறாரு பாருங்க. சரியா? எப்படி வாழ்ந்திருக்கிறாரு பாருங்க. அவருக்கு வந்த இந்த தவறான குற்றச்சாட்டுகள் எதையுமே நியாயப்படுத்தல. இவருக்கு இப்ப சிறைச்சாலைக்கு தான் கர்த்தர் அனுப்புறாருன்னா அதையும் அவர் பொறுமையோடு கூட என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். இவருக்கு வந்த அந்த பாடுகளின் சூழ்நிலை, அததான் நம்ம இங்க பாக்குறோம். சரியா? கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சரி, எப்படிப்பட்ட பாடுகள்ல இங்க யோசேப்பு இருக்கிறார்ன்றதை நம்ம பாக்குறோம். இந்த 20வது வசனத்துல சிறைச்சாலையில இருக்கிறாரு. சங்கீதம் 105 இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துது. சங்கீதம் 105ல 2 வசனங்களை வாசிக்கலாம். 17, 18 பாருங்க.
அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். கவனிச்சீங்களா? அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அதை கவனிச்சீங்களா? இதெல்லாம் அவனுக்கு நேரிட்ட சூழ்நிலைகள். நேரிட்ட சூழ்நிலை கஷ்டமான்னு கேட்டா கஷ்டம். சரியா? சரியான கஷ்டம். இப்ப இந்த வெளிச்சம் நமக்கு ஆதியாகம புத்தகத்துல கிடைக்கல. ஆனா எப்படிப்பட்ட கஷ்டங்கள்! கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கி இருக்கிறாங்க, பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது இல்லையா? ஆனாலும் இந்த சூழ்நிலைய யோசேப்பு கர்த்தருடைய பார்வையிலிருந்து பார்க்க கத்துக்கொண்டார். இந்த வசனம் எப்படி ஆரம்பிச்சது பாத்தீங்களா? 17, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யாருக்கு முன்னால? யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கு, யாக்கோபு அவனோட குடும்பத்துக்கு முன்னால. எதுக்கு? இல்லையா? அதான் யோசேப்பு சொல்றாரு பின்னாடி. யோசேப்புக்கு இருந்த பார்வையை பாருங்க இல்லையா? யோசேப்புடைய சகோதரர் எல்லாம் பின்னாடி வராங்க. எங்களை மன்னிக்காம போயிடுவானோ அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இல்லையா? அப்ப யோசேப்பு ரொம்ப அழகா பதில் சொல்றாரு. ஆமா, ஜீவரட்சணை செய்யறதுக்காக கர்த்தர் என்ன செய்தார்? கூட்டிட்டு வந்தார். சரியா? இதை நீங்க என்ன விட்டு போட்டீங்கன்னு நினைக்காதீங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? அனுப்பி வச்சிருக்கிறார். இப்ப கர்த்தருடைய பார்வையிலிருந்து வாழ்க்கையை பார்க்கும் போதுதான் கஷ்டங்களை மேற்கொள்ள முடியும். இதை நல்லா கத்துக்கோங்க. சரியா? கர்த்தருடைய பார்வையிலிருந்து வாழ்க்கையை பார்க்கும் போதுதான் பாடுகளை மேற்கொள்ள முடியும். பாடுகளை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வது, சகிப்பது, அந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருப்பது, இதெல்லாம் சாதாரண மனுஷ பலத்துல முடியவே முடியாது. ஆனா கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட என்னை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட என்னை சிறையிலே கொண்டு போய் வைத்திருக்கிறார். இந்த பார்வை கொண்ட யோசேப்பு என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் அந்த சிறைச்சாலையிலையும் அவர் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிறார். அங்கேயும் முறுமுறுக்கல, அங்கேயும் சோர்ந்து போல. நீங்க அடுத்த அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, ஏன்பா உங்க முகம்லாம் சோர்ந்து போய் இருக்குன்னு அவர் போய் யார்கிட்ட கேட்கிறாரு? அந்த பானபாத்திரக்காரன் இல்லையா, அந்த சுயம்பாகி, அவன்கிட்ட போய் கேட்கிறாரு. அப்படின்னா இவருடைய முகம் ரொம்ப பிரகாசிச்சதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த சிறைச்சாலையில இருக்கும் போதும் கர்த்தருடைய அந்த இறையாண்மைக்குள் யோசேப்பு இருக்கிறார். கர்த்தருடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் யோசேப்பு இருக்கிறார். சரியா? இப்ப கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்ன்றது எங்க வாசிக்கிறோம்? அவன் சிறையில இருக்கும்போது தான் வாசிக்கிறோம். இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. சரியா? அவன் சிறையில இருக்கும்போது தான் வாசிக்கிறோம். இப்ப கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரா கஷ்டத்தின் நேரத்துல அப்படின்னு கேட்டா நிச்சயம் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு போவதே கிடையாது. பாடுகளின் நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆறுதல் அதுதான். சரி, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், என்னோட வாழ்க்கை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்ப யோசேப்புடைய வாழ்க்கை கர்த்தருடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. யோசேப்புடைய வாழ்க்கை யோசேப்புடைய கட்டுப்பாட்டுல இல்ல. என்ன கொஞ்சம் நினைச்சு பார்வோன் கிட்ட சொல்லுப்பான்னு சொல்லி அமிச்சவன் கூட மறந்துட்டான். பின்னாடி நம்ம படிக்கிறோம் இல்லையா? எந்த கட்டுப்பாட்டுலயும் இல்ல. என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. யோசேப்பு நினைச்சிருப்பார், கொஞ்சம் நான் வெளியில வர்றதுக்காவது அவன் போய் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பான்னு நினைச்சிருப்பார். அதுவும் நடக்கல இல்லையா? ஆனா ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையை ஆட்கொண்டார். சரியா? கர்த்தருடைய கண்ட்ரோல்ல உங்க லைஃப் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. சரியா? கொஞ்ச கால பாடுகள் இந்த பூமியில வாழும்போது, அந்த கொஞ்ச கால பாடுகளின் நேரத்திலும் கர்த்தர் என்ன செய்யறார்? உங்களோடு கூட இருக்கிறார். அந்த பாடுகளை அனுமதித்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு நான் அனுமதிக்க வேண்டும். அதான் முக்கியம். இங்க யோசேப்பு அனுமதிச்சார். He waited patiently. சரியா? பொறுமையோடு காத்திருந்தார். எதுக்காக? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற. அவருக்கு ஒண்ணு கொடுத்துட்டார் ஆண்டவர். என்னன்னு கேட்டா வாக்கு தத்தம் கொடுத்துட்டார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேற அவர் பொறுமையோடு கூட காத்திருந்தார். நமக்கு இன்னைக்கு ஏராளமான வாக்கு தத்தங்கள் இருக்கு இல்லையா? நித்தியத்தை குறித்த வாக்கு தத்தங்கள். ஒரு நாள் கிறிஸ்து வரப்போறார், நம்மை அழைத்து கொண்டு போக போறார். அந்த நம்பிக்கை கொண்ட மக்களாய் நம்ம இந்த பூமியில காத்திருப்பது அவசியம். காத்திருக்கிற நேரங்கள் கடினமாய் இருந்தாலும் அதுதான் கர்த்தரை ருசி பார்க்கிற அருமையான அனுபவங்கள். அதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. சரியா? காத்திருக்கக்கூடிய நேரங்கள் கடினமாய் இருந்தாலும் கர்த்தரை அனுபவிக்கிறதற்கான வாய்ப்புகள், அருமையான சூழ்நிலைகள் நமக்கு காத்திருக்கக்கூடிய நேரத்துலதான் கிடைக்கும். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில சிறைச்சாலையில யோசேப்பு இந்த அறிவுள்ளவனாய், இந்த புரிதலோடு கூட அவன் இருந்து அங்கேயும் கூட கிறிஸ்துவை வெளிப்படுத்துறார் இல்லையா? அடுத்த 2 வசனம் படிச்சிருங்க. 22, 23 படிங்க. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கேயும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் அவனுடைய கையில கொடுத்துட்டாங்க. அங்க வைத்திருந்த கைதிகள் எல்லாம் இவனுடைய கட்டுப்பாடு. அவங்களுக்கெல்லாம் தலைவனாய் இல்லையா? வீட்டுல மட்டும் விசாரணைக்காரன் அல்ல, சிறைச்சாலையிலும்
அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தலைவனாய் மாறினான் யோசேப்பு. அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு சேவித்தான். கர்த்தர் அவனோடு மறுபடியும் அந்த பதத்தை படிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும். கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆரம்பத்திலயும் அதை படிச்சோம், வீட்டிலையும் இப்ப சிறையிலும் அதை படிக்கிறோம். கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலைக்காரன் விசாரிக்கவில்லை. சரியா? ஏன்னா அந்த இடத்துல கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதை அந்த சிறைச்சாலைக்காரன் நிச்சயமா என்ன செய்திருக்கிறார், பார்த்திருக்கிறார். சரியா? சோ இட்ஸ் a challenge for us. இந்த 3 காட்சிகளை நம்ம பார்க்கும்போது யோசேப்பு ரொம்ப அருமையா இந்த இடத்துல சில விஷயங்களை அவருடைய வாழ்க்கையில கை கொண்டு நடக்கிறத நம்ம கத்துக்கிறோம். சரியா? கர்த்தரை நேசிக்கிற ஒரு யோசேப்பை பார்க்கிறோம். கர்த்தருடைய உறவுல பலப்படுற யோசேப்பை பார்க்கிறோம். Though he had limited resources, yet he loved the Lord. He had that accountability. இல்லையா? ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, ஆண்டவர் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, அவருக்கு விரோதமா இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோடு கூட அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கான உபகரணங்கள் குறைவு, ஆனா அவர் வாழ்ந்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கும் சவாலாய் நிற்கிற ஒரு வாழ்க்கை தான். இந்த 3 காட்சிகள் யோசேப்பை பார்க்கும்போது நம்ம சில பாடங்கள் கத்துக்கிட்டோம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில கர்த்தரை அனுபவிக்கிற அனுபவங்கள் நமக்கு இனிமையா இருக்கட்டும். கஷ்டங்களா இருந்தாலும், உயர்வுகளா இருந்தாலும், பாவ சோதனையின் நேரங்களா இருந்தாலும், எல்லா நேரங்களிலுமே கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தக்கூடிய விசுவாசிகளா இருப்போம். அது எப்ப நடக்கும்னா ஆண்டவரை நேசிக்கிற நேரங்களில் தான் அது நடக்கும். கர்த்தரோட உறவுல பலவீனப்பட்டீங்கன்னா இதுல விழுந்து போறது ஆச்சரியம் கிடையாது. கர்த்தரோட உறவுல பலப்பட்டுட்டே போகும்போதுதான் உங்களுடைய பரிசுத்தத்துல ஒரு நிலைவர தன்மை இருக்கும். உங்களோட கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு நிலைவர தன்மை இருக்கும். கிறிஸ்துவ வெளிப்படுத்துவதில் நிலைவர தன்மை இருக்கும். இல்லைன்னா அதுல நம்ம என்ன செஞ்சிருவோம், கோட்டை விட்டுருவோம். சரியா? அதுவும் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த உயர்வுல இருந்த யோசேப்பு அந்த சோதனை என்ன செய்கிறார், அவர் மேற்கொள்றார். சரியா? இன்னைக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய நாம், மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளா இருக்க வேண்டிய நாம், சபையினுடைய தலைவர்களா இருக்க வேண்டிய நாம், மற்றவர்களுக்கு எல்லா விதத்திலும் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ஒருவேளை இதுல விழுந்து போவோம் அப்படின்னு சொன்னா இதுல நாம பாதிக்கப்பட போறது இல்லை, என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் இதுல என்ன செய்வாங்க, பாதிக்கப்படுவாங்க. என்னோட குடும்பம் பாதிக்கப்படும், என்னோட திருச்சபை பாதிக்கப்படும், என்னோட சமுதாயம் பாதிக்கப்படும். யோசேப்பு அதுக்கு ஒரு துளி இடம் கொடுக்கல. ஆண்டவர் கிளீனா அவரோட திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு யோசேப்பு எல்லா விதத்திலும் ஒத்துழைத்தார். சரியா? ஆண்டவர் அன்னைக்கு ஆபிரகாம் கிட்ட சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு யோசேப்பு எல்லா விதத்திலும் ஆதரவா இருந்தார், எல்லா விதத்திலும் ஒத்துழைத்தார். சரி, ஆண்டவருக்கு இவரை டீல் பண்றதுக்கு கஷ்டமே இல்லை. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில ஈஸியா என்ன பண்ணாரு, அது எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கையா நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அவருடைய பலத்தினால் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர்களாய் நாம் இந்த பூமியிலே ஜீவிப்போம். நற்கந்தங்களாய் ஜீவ வாசனையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம். அதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆண்டவர் தொடர்ந்து பேசட்டும், ஆண்டவர் கிரியை செய்யட்டும். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.